பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பது மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி பார்க்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வேதவசனம். வேண்டுதல் அப்போ நிச்சயமாக நம்ம அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளணும்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவை நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்கள் வேண்டுதலுக்கு அவர் பதிலளிக்கிறார். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் பார்க்கிறார். அன்னால் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றின பொழுது அதற்கு பலன் கிடைத்தது. அதே போல் இந்த நாட்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஊற்றும் நிச்சயமாக நீங்கள் வெறுமையாய் போவதில் அதுக்கு பலனை கர்த்தர் தந்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வான்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே உடைய பிள்ளையுடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருளி செய்து ஆசீர்வதிங்க. உங்கள் கரம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.